பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் எப்படி இருக்கு? நான் கடலுக்குள்ள நின்று பேசுற மாதிரி இருக்குதா? நான் கடல்ல நடக்கிறேன்னு நினைச்சீங்களா? இயேசுதான் கடல்ல நடக்க முடியும். அவர் சொன்னா நடக்கலாம். அவர் சொல்லித்தானே பேதர் நடந்தார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை கடல் மேல் நடப்பேன்னு சொல்லல, இயேசு சொன்னதுனாலதான் நடக்க முடிஞ்சது. அதனால நானும் கடல் மேல நடப்பேன், இதெல்லாம் மேஜிக் காமிக்கிறாரு. அதுல எல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இயேசு அப்படியெல்லாம் செயல்படுகிறவர் அல்ல. ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்ய முடியும். He can, அவராலே முடியும். ஆனா அவருடைய சித்தமா, அவர் விரும்புகிறாரா என்பதை நம்ம அறியணும். அப்பதான் ஆண்டவர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்துவ மந்திரவாதி மாதிரி, மேஜிக் காமிக்கிற ஆள் மாதிரிலாம் பயன்படுத்திடக்கூடாது. இயேசு நாமத்தை சொன்னா நான் அப்படி பறந்துருவேன், நான் நடந்துருவேன், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், அப்படிலாம் பேசி காரியம் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு இடத்துல மேஜிக் காமிச்சதும் இல்லை. அவர் என்னை பாரு, அழக பாரு, வல்லமை பாருன்னு சொன்னதும் இல்லை. அவர் எப்பொழுதுமே ஜனங்கள் மேல ஒரு மனதுருக்கம், அன்போடு கூட தான் அற்புதம் செய்தார். பேதருக்குள்ள பயம் வந்து விட்டது. இந்த படகு அமிழ்ந்துருமோ? ஆனா இயேசு கிறிஸ்துட்ட போனா பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லி, ஆண்டவரே நீரையானால் நானும் கடல்ல நடந்து உங்க பக்கத்துல வந்துடுறேன், எனக்கு பாதுகாப்பா இருக்குன்னு கேட்டு கொண்டதுனால அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, அவனுடைய பயத்தை மாற்ற, சரி வா என்பதாக ஆண்டவர் அழைத்தார். எதற்கென்றால், நான் குரு, நீ சீஷன், என்னால செய்ய முடியும், நீ இதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி இயேசு சொன்னாரா? இல்லை. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நான் அவனுடைய தகப்பன், என் பிள்ளைங்கன்னா அதை விட பெரிய காரியத்தை செய்யன்னு விரும்புகிறேன். ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானே செய்வான், இதிலும் பெரிதானவர்களை செய்வான்னு சொன்னார்ல. இப்படி ஒரு ஆண்டவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் அவரை விட, நீங்க உங்க பிள்ளைகள் உங்களை விட மேன்மையா இருக்குன்னு தானே விரும்புவீங்க. அதுதான் இயேசுடைய விருப்பம், இயேசுடைய அன்பு. நீங்க வேதத்துல பாருங்க, இயேசுடைய நிழல் பட்டு யாராவது சுகமானாங்கன்னு பைபிள்ல இருக்குதா? இல்லை. ஆனா பேதுருவின் நிழல் பட்டு சுகமானாங்க. அப்போ ஆண்டவர் தன் பிள்ளைகளை தன்னை விட அதிக வல்லமை பயன்படுத்த விரும்புகிறார். அதுதான் இயேசுடைய விருப்பம். உங்களை கூட அப்படிதான் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை கூட அப்படிதான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க விசுவாசிக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஆண்டவர் இன்னைக்கு என்னங்க வார்த்தை சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எங்க குடும்பத்துக்குள்ளே என்னை அவமானப்படுத்துறாங்க, நான் சொன்னேன் அப்படி நடக்கலை, வெட்கப்பட்டு நான் நிக்கிறேன். வேலை செய்யற இடத்துல நான் வெட்கப்பட்டு போனேன், நான் அப்படி வாக்கு கொடுத்து செய்ய முடியல, செஞ்சிருவேன்னு என்னால செய்ய முடியல, இப்ப நான் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு நிக்கிறேன் அப்படின்னு ஒரு கலக்கத்துல இருக்கிறீங்களா? கடன்காரங்கள் நெருக்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க, இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிறேன், தலை நிமிர்ந்து நடக்க முடியல, யாருக்கும் தெரியாம ஒளிந்து கொண்டு போகிறேன் வருகிறேன், வெட்கப்பட்டு நிக்கிறேன் அப்படின்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் நல்லா ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை. ஊழியத்துக்கெல்லாம் நல்ல உதவி செய்து எல்லாரையும் நேசிப்பார், எல்லாருக்கும் ஜெபிப்பார், சுவிசேஷம் எல்லாம் அறிவிப்பார். அவர் ஒரு வீடு கட்டினதுனால கடன் ஆகிவிட்டாரு. அதனால கடன்காரங்க வீட்டு வாசல்ல நின்று கேட்பாங்க, அதான் வீடு கட்டி முடிச்சுட்டே தர்றதானே, என்ன ஜெபம் பாருங்க, அதுக்கெல்லாம் குறை சொல்லு, அதுக்கு என்ன ஜெபம், அதுக்கு என்ன பெரிய இது இயேசு, அப்படி எல்லாம் சிலர் பேசிடுவாங்களா? ரொம்ப நிந்தை, அவமானம், வெட்கப்பட்ட சூழ்நிலை. அதனால ஒரு நாள் எல்லா கடனை எழுதினார், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கன்னு எழுதி தேவ சமூகத்துல ஜெபத்துக்கு வைத்து, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு நிக்கிறேன், இவ்வளவு பேருக்கு இந்த கடனை திருப்பி செலுத்தணும், கடன்காரங்களாம் வீட்டுக்கு முன்னால் நிற்காங்க, நான் உங்க பிள்ளை தானே ஆண்டவரே, உங்களை தானே நான் விசுவாசித்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த கடனெல்லாம் நீங்க அடைச்சு கொடுங்க, நான் உங்க பிள்ளையினுடைய கடனை தகப்பன் தான் அடைக்கணும். உரிமையா ஜெபம் பண்ணார். உண்மையா, என்ன அவர் சின்சியரா ஆண்டவரை பின்பற்றுகிறவர், பேருக்காக தேவைக்காக ஜெபிக்கிறவர் அல்ல, ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து சுவிசேஷம் அறிவிக்கிறவர். கருத்தா ஜெபித்தாரா, ஆண்டவருக்கு ரோஷம் வந்து விட்டாரு. என் பிள்ளை வெட்கப்பட்டு நிக்கிறதா, அவர் கேட்கிற அளவுக்கு வைக்கிறதான்னு ஒரே மாசத்துல எல்லா கடனையும் ஆண்டவர் அடைச்சு முடிச்சிட்டார். ஒரு பெரிய அற்புதம். அவருடைய பிசினஸ்ல
எப்படி இந்த பணம் வந்தது, எப்படி கடன் அடைச்சுன்னு அவர் அதை சொல்ல முடியல. நான் அவர்கிட்ட பேசும்போது கேட்டேன், எப்படி கடன் அடைச்சிங்க? ஏதாவது நிலத்தை வித்தீங்களா, வேற ஏதாவது கடன் வாங்கினீங்களா? இல்லை. அப்புறம் எப்படி அடைச்சிங்க? எனக்கு அதான் தெரியல. எப்படி பணம் வந்துச்சு, எப்படி கொடுத்தேன், எல்லாம் முடிஞ்ச மாச கடைசியில பார்த்தா இல்லை. அது மாத்திரம் இல்ல, அவர் பிசினஸ் பண்ற அதே இடத்துல இருந்து ஒரு நாள் இவருடைய மகளுக்கு திருமணம் ஒழுங்கு செய்துட்டாங்க. ஒரு பெரிய செல்வந்தர் பெட்டியில பணத்தோடு வீட்டுக்கு வந்தார். நான் வெளிநாடு போறேன், மகளுடைய திருமணத்துக்கு இருக்க முடியாது. திருமணம்னு அதுக்கு நிறைய பண தேவை உண்டு. நான் கொஞ்சம் சில லட்சங்கள் வச்சிருக்கிறேன், நீங்க வைத்துக் கொள்ளுங்க, வட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாம். எப்போ உங்களுக்கு அப்புறம் கிடைக்குமோ அப்ப நீங்க கொடுங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க உண்மை உத்தமமாக என் ஆளு, அதனால நான் கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன்னு சொன்னார். உடனே இவர் பாரு என்ன சொன்னார், இல்ல ஆண்டவர் என்னை கடன் வாங்குற அளவுக்கு வைக்கல, இயேசு எல்லாமே எனக்கு தந்துட்டாரு, மகளுடைய திருமணத்துக்கான தேவையெல்லாம் சந்திச்சுட்டாரு. உங்களுடைய அன்புக்காக ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னை வீடு தேடி வந்து உதவி செய்ய வந்தீங்க, நான் உங்களை அப்படி அனுப்புறேன்னு தப்பா நினைக்காதங்க, இயேசு எங்களை குறைவில்லாமல் நடத்துகிறான்னு கை கூப்பி அவளை ஸ்தோத்திரம் சொல்லி அனுப்பினார். வெட்கப்பட்ட இடத்துல 2 மடங்கு ஆசீர்வாதம். அதே இடத்துல தலை நிமிர்ந்து அவர் நிற்கும்படிக்கும் மகளுடைய திருமணத்தை சிறப்பாய் நடத்த, ஒரு குறைவில்லாமல் நடத்த, வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் உங்க வீட்டுல நடக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் செய்வார், வாக்கு கொடுத்துட்டார்ல. வெட்கத்திற்கு பதிலாய் 2 தனியான பலன் வரும் மகனே, 2 தனியான பலனை தருவன் மகளே என்று சொல்லி. ஆனா நமக்கும் ஆண்டோருக்குள்ள உறவு சரியா இருக்குதா, அதுல கவனம் பாருங்க. விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோமா, நம்ம ஜெபிக்கிறோமா, வசனத்தை தியானிக்கிறோமா, இயேசுவோட ஐக்கியம் எப்படி இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணுங்க. எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கும்படி உயர்த்துவார். 2 தனியான பலன் வரும். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கே அந்த மாற்றத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கு அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அற்புத மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும்னு சொல்லிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என்ன வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க, இதே இடத்துல என்னை தலை நிமிர்ந்த நடக்க பண்ணுவீங்க. 2 தனியான பலனை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கே அந்த அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.